எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் கூடு. நம்ம வாயிலிருந்து நாக்கோட உதவி இல்லாம வரக்கூடிய சத்தம் அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். நைட்டு பஸ் பிடிச்சா காலையில கும்பலிக்கு போயிடலாம். இதெல்லாம் கொள்முதல் பண்ணிடலாம். பஸ் என்னன்னா நைட் இங்க வந்துடலாம். யாரா அவன்? இவ்வளவு அமளி துமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். நீங்க கார்ல எங்க புழுகுறீங்க? 40,000 கொடுத்துருங்களா? என்னது 40,000? 4,000 ரூபாய் கொடுத்துருங்க. என்னது 4,000? அப்ப இன்னும் கொஞ்சம் 400 ரூபாய் கேளு. டேய் கிட்னாயா 400 ரூபாய் தர முடியா? என்ன 400 ரூபாயா? என்ன சின்ன பழத்தமா இருக்கு? யாருக்கிட்ட விளையாட்டு காட்டிக்கிட்ட 10 பைசா கிட்ட போடா. ஆனா 500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. என்னது? ஏன் கோவிந்தா நீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. கோவிந்தா நீ ரொம்ப சூடா இருக்க. ஆமா கோவிந்தா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. டெல்மி. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன். டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். சொன்னா அந்த கண்ணதாச பாட்டுல நல்ல தேதி அது தேவை இப்ப நாட்டுல மரபுதான் எட்டனா நீங்க செய்யும் செலவு மட்டும் 10 கொஞ்சம் கூட வழியில எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். என்ன திமிரு இருந்தா அந்த மாதிரி காரியத்தை பண்ணி ஏய் உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. தலைமகனி கலங்காது தனிமை கண்டு மயங்காது. எதுவுமே பண்ண முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சு உங்க குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க. யார் வரா என் கூட? அவன் காதல இருந்த 2 கடுக்கதையும் வித்து நான் இந்த கருணை எப்போ எப்படி அழிக்க போறேன்னு அவன்கிட்ட கேட்டேன். உதவுற நிலையில நீ இருந்து யாராவது உன்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போது என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோ, அது போதும் சொன்ன. நான் இங்க நிக்கிறேன், அதை நம்ப எங்க நிக்கிறான். இந்த ஜென்மத்துல நீ ஜெயிச்சுட்ட. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அந்த ஜென்மத்துல அது ஒண்ணு பழி வாங்காம விடமாட்டேன். நீலாம் பரி வாழ்க்கையில் 1000 தடைகளை